இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா சோலார் ரூப்டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர் வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போ என்ன இஷ்யூ ஆகிட்டுருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை அப்ளை பண்ணவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணுறவங்க எப்படி பண்ணி இதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியமும் சரிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இபி மீட்டரும் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது எந்தெந்த ஸ்டேஜில் ஸ்டெப்பாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் கிளியராக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி 10 days 15 days ஸ்கீம் அறிவிச்ச டேட்லேருந்து அறிவிச்சிருந்தீங்கனாக்க யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவ்டு ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்டுன்னு வந்து நான் மீட்ரு வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு ப்ராசஸ் வந்து பேமெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற கஸ்டமர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்டு ஆகிடுச்சு, எனக்கு கரெக்டான வெண்டார் கிடைக்கல, வேலை செய்ய முடியல அப்படின்னு உள்ளவங்களும் அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இன்ன வரைக்கும் பணம் கட்டிட்டேன், அப்ளை பண்ணிவிட்டேன், மெட்டீரியல் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எங்களால் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு உள்ளவங்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் தோணுதோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறது பூராமல் என்ன சைட்டில் நடக்குது ரியாலிட்டியாக தான் போடுறேன், என்ன நடக்குதோ அதை தான் போடுறேன். எந்த ஒரு எதுவுமே வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்காக நான் போட கிடையாது. அதனால் கிளியராக இதை பாருங்கள். இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் உங்களுக்கு வரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் சும்மா போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணேன், ஆன்லைனில் அப்ளை பண்ணேன், கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பரை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அந்த போர்ட்டலோட லிங்க் வந்து டிஸ்கஷனில் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போய் சோலார் ரூப்டாப் அப்ளிகேஷன் வரும். அதில் அப்ளை பண்ணுற இடத்துல லாகின்னு கொடுக்கும். அந்த லாகிங்கில் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கேப்சா கீழே வரும், அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளே போய் பாருங்கள். உங்களோட டீட்டெயில், வீட்டு அட்ரஸ், உங்கள் சர்வீஸ் நம்பரு, உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்கலனாக்கா அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோவாட்டு உங்களுக்கு சேங்ஷன் லோடோ அதை முதல்ல இபியோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், அது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பேனல் போட போகிறீங்க, எவ்வளோ வாட்ஸில் போட போகிறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி சோலார் லோடு அப்படின்னு அதை வந்து போடுங்க. சேங்ஷன் லோடு ஒன்று, சோலார் கனெக்ஷன் லோடுங்கிறது ஒன்றுங்க. இப்போ 550 வாட்ஸ்லையோ 540 வாட்ஸ்லையோ ஒரு 6 பேனல் போடுறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அதை வந்து டிமாண்டில் போடுங்க. சோலார் சேங்ஷன் லோடு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுங்க. போட்டதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, சேங்ஷன் லோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, நீங்கள் சோலாருக்கு செலக்ட் பண்ண லோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது எல்லா டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் டாக்குமெண்ட் அதான் சொல்கிறீங்களா, லாஸ்ட்டு 1 month பில்லு வந்து பிடிஎஃப் ஃபைலாக கேட்கும். அதுலேயே எவ்வளோ எம்பி இருக்குன்னு பாருங்கள், அதை போய் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாக்க ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் பேமெண்ட் பண்ணணும். எந்த வெண்டாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான வீடியோ எப்படி பேமெண்ட் பண்ணுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது ஒரு ஃபோட்டோ தான் தேவை, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே கரெக்டாக வரும். நீங்கள் இங்கே தப்பாக கொடுத்துட்டீங்க அங்கே வந்துச்சுனாக்கா அது கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது. அதனால் அந்த பேமெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ண டாக்குமெண்ட்டையும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி மீட்டருக்கு பணம் கட்டிருக்கீங்க பாருங்கள், அந்த ரிசிப்டையும் ரெண்டையும் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு நியர்பை இபி ஆஃபீஸ் எது அங்கே கொண்டே கொடுத்துருங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 3 கிலோவாட்டுக்குள்ளே நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா ஏஇ பவர்லேயே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த டிவிஷனில் உள்ள ஏஇ பவர்லேயே உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அவங்க மேலே வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு அங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மெயின் ஹெட் ஆஃபீஸ் சோலார் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சு அங்கே ஏடி பவர் மூலிமா தான் அந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்ங்கிறது கொடுக்க முடியும். ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டில் சோலார் பேனல் போட முடியுமா, அதுக்கான இடம் இருக்கா, அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் கெப்பாசிட்டி இருக்கான்னு மெயினாக பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் அறிவிச்சதுனால எல்லாருமே அப்ளை பண்ணி போஸ்டரில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைனில் உள்ளது ஒரு 100 kVA தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குனாக்க உங்கள் 100 வீட்டுக்காரங்க கொண்டு போய் 100 கிலோவாட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கனாக்க அந்த இடத்துல வந்து லோடு கிடையாதுங்க. அதனால் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் கிடைக்காது. ஏன்னா ஏஇசி அவங்க டிமாண்ட் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, சப்போர்ட் இல்லை, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க மெயில் போட்டுருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வேஸ்ட்டு, பணம் கட்டியும் வேஸ்ட்டு, சரிங்களா? அப்போ அதனால் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணணும். அதுதான் ஃபீஸிபிலிட்டி. அது யார் கையில் இருக்குனாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இபி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் கொடுக்கணும். இது எப்படி நடக்குனாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ ஒன்றா லிங்க் பண்ணிட்டாங்க வெப்சைட்டை.
2 சைட்டையும் லிங்க் பண்ணதுனால இந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்டுங்கிறது இப்போ 3 பேஸ் 90 பேருக்கு 100 பேர் அப்ளை பண்ணும்போது 10 பேருக்கு 5 பேர் தான் கிடைக்குதுங்க. அதுவும் லக்கில் கிடைக்குது, என்ன எப்படிங்கிறது தெரியல. சொல்லலை, நானே என்னோட கிளைண்ட் 15 பேருக்கு அப்ளை பண்ணிங்க, ஃபீஸிபிலிட்டி அப்படியே வரலிங்க. மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணிட்ட 3 கிளைண்ட்டுக்குங்க. அவங்களுக்கு மீட்ரு வரைக்கும் வந்து எஸ்டிமேட் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, இதில் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் ஆனது 4 ஸ்டேஜ் வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது, அடுத்தது வந்து இ ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, அடுத்தது வந்து பாருங்க அந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்டுங்கிறது முடிஞ்சாதான் வெண்டார் சைடில் போய் நாங்கள் எதுவுமே பண்ண முடியும். அது யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவங்கெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குற இன்வெர்டர் டீட்டெயில் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி செக்கிங் ஓகே அப்படிங்கன்னு கொடுக்கணும். அதான் சொல்கிறீங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் போடலாம், டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி அந்த இடத்துல லோடு இருக்குது, சோலார் பவர் பிளான்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில். இப்போ நீங்கள் ஒரு 100 வீடு இருக்குன்னா அதில் 10 வீடு அப்ளை பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் 2 கிலோவாட்னா போச்சு, ஒருத்தர் மட்டும் நான் 10 கிலோவாட் போகிறேன்னாக்கா அப்போ அந்த 100 கேவே டிரான்ஸ்ஃபார்மரில் கெப்பாசிட்டி இருக்கான்னு அவங்க பார்க்கணும். லோடு கொடுக்க முடியுமா? சோலார் வந்து நீங்கள் பயன்படுத்தினது போக தான் இபிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு காசாவோ பணமாவோ உங்களுக்கு எதுவுமே கேஷாக கொடுக்காது, யூனிட் தான் மைனஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்கீமு, நல்லா வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் என்ன பொசிஷன் இருக்குது, ஏன் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் ஆகணும்னா தயவு செய்து இந்த நம்பருக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர், தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, 4 லாங்குவேஜ் இருக்குங்க. அதை நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். ஃபோன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸும் உங்கள் நேமும் உங்கள் மெயில் ஐடி தான் கேட்பாங்க. உங்கள் இது என்ன இஷ்யூன்னு கேட்பாங்க. ஃபீஸிபிலிட்டி அப்படி எங்களுக்கு ஆகலன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை மெயினாக பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்க போகிறோம். அதே மாதிரி லாகின் பண்ணி உங்கள் போர்ட்டலில் 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டிக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வெண்டார் யாருன்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெட்டீரியல் இறக்கி வேலை செய்யுங்க. அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அட்வான்ஸ் கொடுக்குறேன், வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுத்துறாதீங்க. 100% ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் வெண்டார் சைட்லேருந்து அந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட் டீட்டெயில்ஸ், அடுத்த ஃபீஸிபிலிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். உங்கள் வீட்டில் வேலை செஞ்சக்கூடிய சோலார் பேனலில் உங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த டீட்டெயில் பாருங்க, இது மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கக்கூடாது, ஃபீஸிபிலிட்டி வெயிட்டிங்லேயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அப்ளை பண்ணி 20 நாள் ஆச்சுங்க. என்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் அறிவிச்சாங்களா மறுநாளே 4-5 நாளைக்கு அப்புறமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க கொடுத்ததுலேருந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணி இன்னும் வரைக்கும் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் இல்லை. இந்த கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் வரைக்கும் முடிச்சு எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வெண்டாருக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சாப் தக்கட்டு ஒரு பேப்பர் ஒர்க் இதில் நிறையா இருக்குங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து சோலார் பண்ணுறேன் எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, ஏசி டெக்னீஷியன்லாம் சோலார் பண்ணுறேன்னு கிளம்பிட்டாங்க. தயவு செய்து வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி கிளியராக பண்ணாமல் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி பிரச்சனை வராது, நாளைக்கு பெரிய இஷ்யூலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கரெக்டான கிலோவாட்டு கரெக்டான டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போடுங்க. எவ்வளோ வாட்ஸில் சோலார் பேனல் போடுறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி உங்கள் என்ன லோடோ அதுக்கு போடுங்க. எவ்வளோ யூனிட் தேவையோ அதை கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த இஷ்யூ ஃபீஸிபிலிட்டி அப்படி இல்லாமல் இன்னும் கிளியராக சொல்ல போனாக்க நீங்கள் சோலார் பேனல் எரெக்ஷனே பண்ணக்கூடாதுங்க. வெண்டாரே நீங்கள் தேடக்கூடாதுங்க. வெண்டார் தேடுறதுனாக்கா அவங்க சைடில் கொடுத்து அவங்க அப்ளை பண்ணுறது தான் கிளியராக இருக்குங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், நானே அப்ளை பண்ணி வச்சுருக்கேனாக்கா அதெல்லாம் பெரிய கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நாங்கள் அதை மாடிஃபை பண்ணணும், அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணி ஒவ்வொன்றா எடிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட லிங்க் கொடுத்து அந்த லிங்கில் போய் உங்களுக்கு இபி காசை பணத்தை கட்டி அந்த ரிசிப்ட் எடுத்து மறுபடியும் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் போய் அங்கே ஃபீஸிபிலிட்டி அப்ரூவில் உங்களுக்கு முன்னாடி 100 பேர் அப்ளை பண்ணி வச்சுருந்தா அங்கே போட்டிருக்க 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னா அங்கே ஆல்ரெடி லோடு என்ன இருக்குது, உங்கள் சோலார் லோடு அங்கே கொடுக்க முடியுமா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவ் கொடுக்க முடியும். இன்கேஸ் முடியலைன்னா என்ன பண்ண முடியும், நீங்கள் கட்டின 10,000 சரி 5,000 ரிட்டர்ன் பேமெண்ட் உங்களுக்கு வராதுங்க. உங்கள் பில்லில் வந்து நீங்கள் லெட்டர் கொடுத்து அதை ரெக்வஸ்ட் கேட்டு உங்களோட இபி அக்கௌண்ட் ஆன்லைன் போர்ட்டலில் போய் கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பில்லில் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பேமெண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் அப்ளை பண்ணுங்கள், அந்த பேமெண்ட் எல்லாம் வந்துடும். அதனால் வெண்டார் சைடு வந்து நீங்கள் பேமெண்ட் எதுவும் கொடுத்தோன்னு அட்வான்ஸ் கொடுங்க, வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் வர வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்லே வந்து ப்ராப்ளம் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இதோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க, உங்கள் சர்வீஸ் நம்பர் சொல்லி கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சால் போதும், அவசரமே கிடையாது. சப்சிடி இருக்கும், சப்சிடி அமௌண்ட்டெல்லாம் வரும், அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த நெட்வொர்க் இஷ்யூ சரியாகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணி வேஸ்ட்டு, இதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெண்டாரை தேடுறேன், ஒரு மெட்டீரியல் கேட்குறேன், என்கொயரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் கிளியராக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு
கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கிறத கமெண்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் ஓகே ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து என்னோட நம்பர், இந்த நம்பர் சேம் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், அது வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. என்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தரோம். மற்ற பேப்பர் ஒர்க்கு எல்லாமே A to Z கம்ப்ளீட்டாக முடிச்சாதாங்க இது 100% பண்ண முடியும். எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக்னாக்க ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க, மறுபடியும் அதை கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதில் பண்ணி யூஸ் இல்லை. அது சப்சிடிக்கு உங்களுக்கு சைட் இன்ஸ்டலேஷன் கமிஷனிங் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இங்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் அப்லோடு, அடுத்து ஒவ்வொன்றா கமிஷனிங், இன்ஸ்டாலேஷனு, அடுத்தது தான் சப்சிடி கடைசி ஸ்டேஜ். 1 2 3 4 5 6 7 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு சப்சிடி வரணும்னா இந்த 7 ப்ராசஸ் ஆகணும். சப்சிடி வேண்டாம், நான் சப்சிடியில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாக்க தாராளமாக போடுங்க. மீட்ரு வந்து 5 to 10 டேஸில் EB மீட்ரு கிடச்சலாம். அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வேணா வெயிட் பண்ணுங்கள், சப்சிடி வேணான்னா போட்டுங்க. பாருங்க, இது ஒரு கஸ்டமருக்கு ஃபீஸிபிலிட்டி ஆனது. சிங்கிள் பேஸ் சர்வீஸ் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கடலூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வாங்கி எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் வரணும். வந்துட்டு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் மேலே ஒரு க்ரீன். இதுக்கு அப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். இவங்க எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10/3/2024 15ஆம் தேதி ஃபீஸிபிலிட்டி அப்படி கிடச்சிருச்சு. இது மாதிரி 5 டேஸ்லையும் கிடைக்கிறதுக்கு, 10 டேஸ்லையும் இருக்குது, 15 டேஸ்லையும் இருக்குது. இந்த டைமிங்கை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபீஸிபிலிட்டி டேட்டிங் இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெண்டார் யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டோல் ஃப்ரீ நம்பர்